Hello, sampai pukul ini nama tayangola ronja. It was mass imagination படிக்குங்க அடிக்ட் ஆகாதீங்க. அப்புறம் இன்னைக்கு யாருக்கோ பர்த்டேன்ற மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் யாருன்னு தான் தெரியல. நான் ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சேன், பட் யாருன்னு தான் தெரியல. ஓகே, இன்னைக்கு பர்த்டே விஷ் யாருக்குன்னு தெரியாம பொதுவாக பண்ணக்கூடாது இல்லையா? அது ஓகே. அந்த பேபிக்கு ஹாப்பி பர்த்டே. ஆனால் பேர் தெரியல, நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா நான் வந்துட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் பின் பண்ணி வைக்கிறேன், ஓகேவா? தென் நாளைக்கு வந்துட்டு ஒரு பேபியோட பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு அனிவர்சரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஹாப்பி பர்த்டே, அந்த பேபிக்கு ஹாப்பி பர்த்டேவும் அண்ட் தென் அனிவர்சரிக்கு ஹாப்பி அனிவர்சரி அப்பா அம்மா, ஓகேவா? போதும், ஸ்ட்ரைட்டாக வீடியோ காலில் போயிடலாம். ஹெட்ஃபோனு மஸ்ட்டுங்க. அப்புறம் உங்க வீடியோ காலில் போயிடலாம். நிறைய டைம் சொல்லிட்டேன், வீடியோ காலில் போயிடலாம். ஓகே, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இது வேணுமா? நம்ம தப்பா எதுவும் பண்ணி பெருசா எதுவும் மாட்டிக்க மாட்டோம்ல. இந்த விளையாட்டுலாம் வானாண்டி. ஏன்டி ஓயன் இப்படி பண்ற? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. லில்லி, நீ அமைதியா இரு, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் இதை ஏற்கனவே ட்ரை பண்ணிருக்கேன். நீ ட்ரை பண்ணிருக்கியா ஆண்டி? நீ ட்ரை பண்ணிருக்கியா அப்படின்ற மாதிரி இப்ப ஜாக் உங்களை விளக்கி கேட்டுட்டு இருக்கான். நான் ட்ரை பண்ணியிருக்கேனே கனவுல. குடிக்கார போத நாய் அப்படின்ற மாதிரி உங்களை போட்டு அடிக்கிறாங்க. ஜாக், அவளை நம்பி இதெல்லாம் பண்ண வேணாண்டா அப்படின்ற மாதிரி இப்ப லில்லி சொல்றா. நிலா, அமைதியாரு, நம்ம பண்ணுவோம். நீ ஏன்டி இவ்வளோ பயப்படுற? நீ பயப்படுறது பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு நிலா. நான் என்ன பண்றது? எல்லாம் இந்த ஓயனால்தான். ஓகேவா, பண்ணலாமா? பண்ணலாம் ஸ்ரீ. ஐயோ பயமா இருக்குடா அப்படின்ற மாதிரி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸ்ரீ அண்ட் ஜாக் வந்துட்டு 2 பசங்க அண்ட் தென் 2 பொண்ணுங்க, லில்லியும் அப்புறம் நிலாவும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்களாம் கிட்டத்தட்ட அரை போதையில இருக்கீங்க, ஓகேவா? ஓகே, இப்போ வேணாண்டி, ஓஜோ போர்ட்லாம் சொல்லும் போதே பயமா இருக்கும்டி. ஏன்டி இப்படிலாம் பண்ற? நான் டிவிலாம் பார்த்துருக்கேன்டி, அது ரொம்ப பயங்கரமான விஷயம்டி. பண்ண வேணாண்டி ஓயன், உனக்கு யாரே இந்த போர்டை குத்துது அப்படின்ற மாதிரி இப்போ லில்லி உங்களை பார்த்து கேட்குறா. எங்க ரூம்ல தாண்டி இருந்தது. அது ரூம்ல இருந்ததா அப்படின்ற மாதிரி இப்போ ஜாக் பார்த்து உங்களை கேட்குறான். நாங்கள் பழைய வீட்டு விட்டுட்டு வந்துட்டு புது வீட்டுக்கு மாறணும்ல, அந்த வீட்டில் இருந்தது. அந்த வீட்டில் தானே நம்ம இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஸ்ரீடக்குன்னு சொல்கிறான். இதே இடத்துல தான் அதோ அப்படின்ற மாதிரி நீங்கள் கட்டில் கையில் கை காட்டுறீங்க. பார்த்தா அந்த போர்டு அங்கே இருக்கு. நான் வரலப்பா, நான் வீட்டுக்கு போறேன், இவ கூட ஹேங் அவுட் பண்ண வந்த பாரு, என்ன செருப்பால் அடிக்கணும். வாடி போலாம் லில்லி அப்படின்ற மாதிரி நிலா வந்துட்டு லில்லியோட ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறா. இப்போ வந்து ஸ்ரீ இருந்துக்கிட்டு இது எப்படிதான் இருக்குன்னு ட்ரை பண்ணுவோமே, எனக்கும் ஆர்வமா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி இப்போ சொல்றான். சொம்ப, உனக்கு என்னடா தெரியும் அதை பத்தி? ஒண்ணுமே தெரியாதுடா, என்ன பண்ணி என்ன வர வச்சு வேணாண்டா அப்படின்ற மாதிரி இப்போ ஜாக் சொல்றான். பண்ணுவோம்ப்பா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. சரி, மிகப்பெரிய கான்வர்சேஷன் கழிச்சு இப்போ நீங்க உங்க இதுதான் எப்பயும் போல நீங்க அந்த போர்டை அந்த எல்லாத்துக்கும் நடுவில் வைக்கிறீங்க. அந்த போர்டு கொஞ்சம் டஸ்டா இருக்கு, நீங்க அதை கிளீன் பண்ணிட்டு அப்படியே நடுவில் வைக்கிறீங்க. வச்சுட்டு ரூமே வந்துட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுறீங்க. ஒரு கேண்டில் ஏற்றி 4 கேண்டில் ஏற்றுறீங்க. ஏற்றி அந்த ஓஜா போர்டோட கார்னர்ல நீங்க வைக்கிறீங்க. இப்போ கார்னர்ல வச்சுட்டு நீங்க அந்த போர்டோட ஒரு டைம் அந்த வெளிச்சத்தெல்லாம் பார்க்குறீங்க. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருக்கு. வெளியே செம்ம மழை பெய்யுது. ஒரு மாதிரி ரைனி சீசன் மழை பெஞ்சிட்டு இருக்கு. ரைனி சீசன்னா வெயில் காலம் முடிஞ்சு அதான் இப்போ இருக்கே, வெயிலும் அடிக்குது மழையும் பெய்யுது. அந்த மாதிரி நைட் டைம் நீங்கள் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆர் யூ ரெடி அப்படின்றீங்க. இந்த போதை நாய் என்ன உயிரோட விடாது அப்படின்ற மாதிரி லில்லி ஓகே பண்ணுறேன்னு முடிவு பண்ணிட்டோம், பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி
இப்போ எல்லாருமே வந்துட்டு ஓகே சொல்கிறாங்க. தென் நீங்கள் எல்லாம் அந்த காயினோட அந்த ஊஜா போர்டு அந்த காயினில் 5 பேரும் கை வைக்கிறீங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குது, பயமாக வேற இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணதில்லை, இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஓகே இது இருக்குது பண்ணுவோம் அப்படின்ட்டு. இப்போது யார் கேள்வி கேட்க போறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சுற்றி எல்லாரும் கேட்குறீங்க. நீ தானே இதில் எல்லாத்தையும் இழுத்து விட்ட, நீயே கேளு அப்படின்ற மாதிரி ஸ்ரீ வந்து டக்கு சொல்கிறான். ஆமாண்டி நீயே கேளு, நீயே எதா இருந்தாலும் பிரச்சனையை அனுபவிச்சுக்கோ, நாங்களாம் வரலப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் அமைதியாக உட்காடுறாங்க. சரி ஓகே நானே ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. நீங்கள் கிட்டத்தட்ட அரக்கிசால இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றுமே தெரியல. சரி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்துட்டு எல்லாரும் கை வைங்க அப்படின்ற மாதிரி கை வைக்கிறீங்க. உங்களுக்கு அப்படியே இந்த ரூம் ஃபுல்லாக ஒரே ஒரு மாதிரி உங்களுக்கு இப்போவே வைப் ஒரு மாதிரி இருக்குது. சுற்றி யாரோ உங்களை நீங்கள் 5 பேர் இல்லாமல் யாரோ இருக்கிற மாதிரி உங்களுக்கு செம்ம ஃபீல் ஆகுது. உங்களுக்கு அப்படியே பயமாக இருக்கு, ஐயோ அப்படின்ற மாதிரி. அப்படியே அமைதியாக அப்படியே ப்ரீத் இழுத்து விட்டுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உமால உனக்கு தான் நர்வஸாக இருக்குல்ல, ஏன் பிடுங்கிறது இது மாதிரி பண்ணுற அப்படின்ற மாதிரி. இப்போ வந்துட்டு நீலாம் வந்துட்டு உங்களை அடிக்கவே வரா. ஹே லில்லி அவளை நிறுத்துடி அப்படின்ற மாதிரி ஜாக் வந்து சொல்கிறான். இப்போ நிறுத்தி அப்படியே உட்கார வச்சுட்டு அப்படியே ஓகே ஓகே ஆங்கிரியா வாதிங்கடி, எனக்கும் ஆர்வமாக இருக்குதுல்ல அப்படின்னு, எனக்கு பயமாக இருக்குடி அப்படின்ற மாதிரி. இப்போ வந்துட்டு நம்ம ஜாக் வந்துட்டு டக்குன்னு சொல்கிறான். இப்போ வந்துட்டு உங்களுக்கும் ஸ்ரீக்கும் வந்து ஒரு மாதிரி தைரியம் அதிகமாக இருக்குது. அண்டு லில்லி கூட பரவாயில்ல. இப்போது இன்னும் 2 பேர் இருக்காங்களே, இந்த நிலாவும் நம்ம ஜாக்கும் தான் ரொம்ப ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருக்காங்க. அப்படியே இப்போ வந்துட்டு ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே உட்காடுறீங்க. சுற்றி ஒரே சைலண்ட், பின் ட்ராப் சைலண்ட்டாக இருக்குது ரூம் ஃபுல்லாமே. சுற்றி அந்த மழை சவுண்ட் மட்டும்தான் கேட்குது உங்களுக்கு. நீங்கள் வந்துட்டு ஹலோ ஷானா, இங்கே இருக்கீங்களா? நாங்கள் உங்கள் கூட காண்டாக்ட் பண்ணலாமா? இது எங்களுக்கு புதுசு, நாங்கள் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணதில்லை. உங்கள் கூட காண்டாக்ட் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. இஃப் யூ வாண்ட் டு காண்டாக்ட் வித் அஸ், ஜஸ்ட் எஸ் ஆர் நோ மட்டும் சொல்லுங்கள், நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு 2 minutes சைலண்ட்டாக இருக்குது, எதுவுமே ஆகலை. நீங்கள் வந்துட்டு 1 செகண்ட் கேட்கட்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. கேளு அப்படின்ற மாதிரி ஸ்டீவ் வந்து சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு ஓகே நான் அகைன் கேட்குறேன், யானா இருக்கீங்களா? யானா இருந்தா ப்ளீஸ் எஸ் ஆர் நான் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு 1 செகண்ட் நிற்கிறீங்க. அகைன் எந்த இதுவும் இல்லை. நீங்கள் வந்துட்டு இது சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன், நம்ம இதோட நிறுத்திக்கலாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. நிறுத்திலாம் அப்படின்ற மாதிரி நம்ம லில்லி வந்துட்டு ஹேண்ட் எடுக்க போகிறா. இப்போது எல்லாம் வந்துக்கிட்டு வெயிட் அப்படின்றா. இப்போது அந்த இது நகருது. உங்களுக்கு இல்லை எல்லோரும் நகருதுப்பா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஏன் நகருதுடி, எனக்கு பயமாக இருக்கு. அமைதாரு எஸ் ஓகே. இப்போ நீங்கள் இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே நீங்கள் வெல்கம். நம்ம ஃப்ரெண்ட்ஸாக பழகுவோம். எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. மற்ற கேள்வி கேள்றி, கேட்குற நில்றி. நீங்கள் குட் ஸ்பிரிட்டா பேட் ஸ்பிரிட்டா? குட்னா எஸ் சொல்லுங்க, பேட்னா நோ சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு 2 செகண்ட் நகரல, என்னாடி என்னாச்சு அப்படின்ற மாதிரி உங்களை எல்லாம் கேட்குறா. என்னடா இவ பயப்படாமல் கேட்குறா அப்படின்ற மாதிரி நீங்கள் ரியாக்ஷன் கொடுக்குறீங்க.
எனக்கு ஆர்வமா இருக்குடி அப்படின்னு மாதிரி எல்லாருமே வந்துட்டு எல்லாருமே தயாராக கொஞ்சம் என்ன நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டு திருப்பி அந்த காயின் நகருது. எஸ் அப்படின்ட்டு குட் ஸ்பிரிட் ஓகே தேங்க்யூ குட் ஸ்பிரிட்டாக இருக்கிறவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் கேள்வி ஆரம்பிக்கிறேன். நீங்கள் மென்னா இல்லை உமனா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ இது ரொம்ப அவசியம் அப்படின்ற மாதிரி இப்போ ஜாக் பார்த்து உங்களை கேட்குறான். கேட்கணும் இல்லடா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்றீங்க. சொன்னி அப்படியே ஒழிஞ்சுப்போ அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்க. மென்னுனா எஸ், உமன்னா நோ சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அகைன் அந்த இது நகருது. அது திருப்பியும் எஸ்லேயே போய் நிற்கிது. மென் நான் உங்களை ஃபீல் பண்ணலாமா? ஐ மீன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல வரீங்க. சுற்றிக்கிறவங்க ஃபீல்லாம் எப்படி மேட்டர் பண்ண சொல்கிறியா அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு ஜாக் வந்துட்டு கத்துறான். ஸ்ரீ இருந்துக்கிட்டு ஆமாண்டி எனக்கு மேட்டர் பண்ணுமா அவங்க கூட அப்படின்ற மாதிரி நீங்கள் அவங்களுக்கு கேட்குறாங்க. அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை, ஜஸ்ட் இந்த டச் மாதிரி இல்லை இந்த கேண்டில் ஆடுற மாதிரி இல்லை சில்லுன்னு காற்று அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லும் போது உங்களுக்கு டக்குன்னு உங்கள் ஷோல்டரை யாரோ டச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஓகே ஓகே ஐ ஃபீல் ஒயன் என்னாச்சுடி? ஒயன் என்னாச்சு? ஒயன் கை எடுத்துடாதீங்க. ஓகே ஓகே நான் அதை ஃபீல் பண்ணேன். என்ன 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 ஷோல்டரில் அவங்க டச் பண்ண மாதிரி. வேணாண்டி நிறுத்திக்கலாம், எனக்கு பயமா இருக்குடி. இல்லை அமைதியாரி, நம்ம இன்னொரு 2-3 கேள்வி கேட்டுட்டு நிறுத்திக்கலாம். வேணாம் எனக்கே பயமா இருக்குடி அப்படின்ற மாதிரி இப்போ நிலாவுமே சொல்றா. ஜாக் இருந்துக்கிட்டு போதும்டி நிறுத்திக்கலாம். ஸ்ரீ வந்துக்கிட்டு அதே தான் சொல்கிறான். போதும் ஓயன் எனக்கு பயமாக இருக்குடி, நம்ம இது பண்ணுறதே தப்பு, வீட்டில் வேறு யாரும் இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்கிறான். ஓகே லெட்ஸ் ஃபினிஷ், பிடிச்சிடலாம் விடுங்க. நீங்கள் இருக்கீன்னு எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. நீங்கள் குட் ஸ்பிரிட் தான். நீங்கள் யாருன்னா லவ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கீங்கன்னா எஸ், இல்லைன்னா நோ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏசா நோ கேட்பீங்க. நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்க அந்த ஊரில் இருக்க அந்த காயின் ரொம்ப ஸ்பீடாக நகருது. நீங்கள் என்னன்னு பார்க்குறீங்க? ஐ டோன்ட் ஹாவ் பிஃபோர் பட் என்னடி ஐ ஹாவ் நவ். இப்போ அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு மாதிரி ரியாக்ஷன், ஏன் பயமா இருக்குடி எனக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு அழுகவே ஆரம்பிச்சிருவாங்க போல சுற்றி இருக்கவங்கெல்லாம். வந்துட்டு அமைதியா இருங்க. ஹாவ் நவ் ஓகே, யூ ஹாவ் நவ் ஓகே ஓகே. நம்ம தேங்க்யூ ஃப்ரெண்ட். நம்ம இதோட இந்த கான்வர்சேஷனை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ஓகேல்ல உங்களுக்குலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எல்லோரும் போதும் போய் நிறுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க. தேங்க்யூ, நீங்கள் போயிட்டு வரலாம். தேங்க்யூ ஸோ மச், பாய் பாய் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அந்த காயின் வந்து டக்குன்னு நகருது. நீங்கள் ஒன்றும் கை எடுக்கலை, அந்த காயின் நகருது. நோ நோ அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு இல்லை நாங்கள் உங்களை ஃப்ரீயாக விட்டுடுறோம், இல்லை எங்களை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் கம்மிங், வி ஆர்
சே டு பாய் அப்படின்ற மாதிரி நீங்க அகெயின் சொல்றீங்க. திருப்பியும் அகெயின் நோ தான் வந்து நிக்குது. ஓயன் என்ன ஓயன் பண்ற, அது நோ சொல்லுதுடி அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு நிலாவுக்கு அழுகையா வருது. இப்போ எல்லாருமே லிலிக்குமே அழுக வருது. ஜாக்கும் ஸ்ரீயும் அப்படியே கைய டைட்டா பிடிச்சிட்டு ஓயன் நோ சொல்லுடி அகைன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இப்போ வந்துட்டு அகைன் நீங்க விரும்பலன்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் இதோட போதும். நைஸ் மீட்டிங் யூ. நாங்க இதோட இந்த கான்வர்சேஷனை முடிச்சுக்கலாம். Thank you so much for answer my question. Bye. இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அந்த இது வந்து நகரவே இல்லை. ஓகே ஓகே போல அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்துட்டு ஹேண்ட ஒருத்தரா எடுக்கிறீங்க, எடுத்துடுறீங்க எல்லாரும். ஓகே அவள் தான்டா ஃபினிஷ் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி கையெழுத்துறீங்க. எனக்கு உயிரே இல்லை நாயே அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு உங்களை அடிக்கவே ஆரம்பிச்சிடறாங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் அடிக்கவே ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க வந்துட்டு ஜஸ்ட் விளையாடணும், ஓகே முடிஞ்சது இல்ல, அவ்வளோதான்டா டே அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அகைன் அந்த காயின் வந்து இப்போ நகருது. அது நகருதுடி, நகருதுடி, என்னடி பண்ணிருக்காது நகருதுடி அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்துட்டு பாக்குறாங்க. இப்போ வந்துட்டு அது அகைன் நோல போய் நிக்குது. நீங்க ஹேண்ட் எடுத்துட்டீங்க, அவ்வளவுதான், நீங்க பினிஷ் பண்ணி அதுல இருந்து வெளியே வந்துட்டீங்க. ஆனா தட் பர்சன், நீங்க வந்துட்டு அந்த பர்சனை இப்போ வர வச்சுட்டீங்க, பட் அவங்கள திருப்பி அனுப்பல. நீங்க வந்துட்டு ஒயன் நம்ம அவங்கள அனுப்பவே இல்லை ஒயன், இப்போ அகைன் ஆரம்பிச்சா வேற பர்சன் வருவாங்க, நம்ம அதை விடவும் இல்லை, அவங்கள அனுப்பவும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பயந்துட்டு சொல்றாங்க. லில்லியும் நம்ம ஜாக்கும் அப்படியே ஒருத்தர் பாத்துக்கிட்டு ஐயோ பயமா இருக்குடி அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு லில்லி கைய பிடிச்சுக்கிறான். நிலா இருந்துக்கிட்டு ஜாக்கைய பிடிச்சிக்கிட்டு ஐயோ பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி ரெண்டு பொண்ணுங்களும் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க 2 பேரும் அக் பண்ணி ஓகே ஓகே நம்ம வெளியே வந்துட்டோம், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் பாய் சொல்லிட்டோம், லைட் ஆன் பண்றி அப்படின்ட்டு போய் டக்குன்னு லைட் எல்லாம் ஆன் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகல, பக்கத்துல யாரும் இருக்கிற மாதிரிலாம் எந்த ஃபீல் ஆகல. நீங்க அந்த ஓகே இந்த போர்டை எடுத்து ஓரமா வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போர்டை எடுத்து பெட்டு கீழே வச்சுட்டு நீங்க வந்துட்டு அந்த கேண்டில்ஸ் எல்லாம் வச்சு ஓரமா வச்சுட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு கைஸ் அவள்தான் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. நம்ம திருப்பி அனுப்பவே இல்லடி அப்படின்ற மாதிரி இப்போ வந்து நிலா வந்துட்டு சொல்றா. அதுக்கு லில்லி இருந்துகிட்டு அவ்வளவுதாண்டி முடிஞ்சிச்சு, அவங்க நோ சொல்லிட்டா, அது நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி நகரவே இல்லை, அதனால நம்ம அவ்வளவுதான், நம்ம எசன்னா அர்த்தம், ஓகேவா, அதெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி அவங்களே ஒரு மாதிரி அவங்களே தைரியப்படுத்திக்கிறாங்க. ஓகேவா, அதான் செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஒன்னும் இல்லடா, அவங்க வேணா சொல்லிட்டாங்க முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி என்னென்னவோ சொல்லி சமாளிச்சுக்கிறாங்க. நீங்க வந்துட்டு அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, அதெல்லாம் பார்த்து தூங்க அப்படின்னு உடனே போர்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாம் படுத்து தூங்குறாங்க. எல்லாருமே தூங்குறாங்க. நீங்க வந்துட்டு பெட்ல படுத்திருக்கீங்க, உங்க பக்கத்துல லிலியும் நிலாவும் படுத்திருக்காங்க. பக்கத்துல ஒரு பெட் இருக்கு, நீங்க வந்துட்டு இந்த ஸ்லீப்போவர்ஸ்க்காவே ரெடி பண்ணிருப்பீங்க இன்னொரு பெட். அந்த பெட்ல ஜாக்கும் ஸ்ரீயும் படுத்துட்டு இருக்காங்க. 2 பேரும் படுத்துட்டு இருக்கும் போதே ஜாக்கும் ஸ்ரீயும் வந்துட்டு போன் ஸ்க்ரோல் பண்ணிட்டே அப்படியே தூக்கம் வருது, தூங்குவோம், லைட் ஆஃப் பண்ண அப்படின்னு எல்லாரும் லைட் ஆஃப் பண்ண போறாங்க. நிலா இருந்துகிட்டு எனக்கு பயமா இருக்குப்பா, லைட் ஆஃப் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு வந்துட்டு சொல்றா. அதுக்கு வந்துட்டு லில்லி இருந்துகிட்டு ஆமா லைட்லாம் ஆஃப் பண்ண வேணாம் அப்படின்னு லைட் ஆஃப் பண்ணலன்னா எப்படி தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்க சொல்றீங்க. ப்ளீஸ் ஓயன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இட்ஸ் ஓகே அப்படியே படுங்கப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் படுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வந்துட்டு சைலண்டா அந்த பிளேஸே ஆகுது. ஜாக்கும் ஸ்ரீயும் தூங்கிடுறாங்க. அவங்களுக்கு சரி தூக்கம், ஒரு மாதிரி டயர்டா இருந்திருப்பாங்க, பத்தத்துக்கு போத அவங்க தூங்கிடுறாங்க. ஸ்ரீ வந்துட்டு அப்படியே ஜாக்கும் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. அவங்க கப்பல்ஸ்லாம் இல்ல, ஜாக்கும் ஸ்ரீயும் இவங்க 2 பேரும் நிலாவையும் நம்ம
இன்னொரு கேரக்டரையும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்துட்டு எதுவுமே சொல்லல. இங்க நீங்க உங்க பக்கத்துல 2 பேரும் படுத்து தூங்கிடுறாங்க. நீங்க பா கொஞ்ச நேரத்துல எம்மா பயமுறுத்தினாலுங்க. ஓகே. நீங்க அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க. நிலாவும் லில்லியும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க அப்படியே ஓகே தூங்கும் அப்படின்ற மாதிரி நீங்களும் அப்படியே கண்ணை மூடுறீங்க. உங்களுக்கு தூக்கமே வரல. மைண்ட்ல வந்துட்டு அந்த போர்டே வந்து ஸ்கிராச் ஆயிட்டே இருக்கு. ஒரு மாதிரி வந்து வந்து போகும் இல்லையா, நீங்க வந்துட்டு சனிய விட்டு போக மாட்டேங்குது, தூங்குவோம் அப்படின்ற மாதிரி தள்ளி படுக்கிறீங்க. உங்களை 2 பேரும் ஹக் பண்ணி படுத்திருக்காங்க. நீங்க கொஞ்ச நேரத்துல அப்படியே நீங்களும் தூங்கிடுறீங்க. இப்போ நீங்க பெட்ல தனியா தான் படுத்துட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. லில்லி, ஐயோ கை எடுங்கடி. ஓ ட்ரெஸ் ஏய் அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே டிஸ்டர்ப் ஆகி அப்படியே கண்ணை தொடச்சுக்கிட்டே எழுறீங்க. உங்களுக்கு சரியா ஃபேஸ் எதுவும் அப்படியே எதுவுமே தெளிவா தெரியல. நீங்க அப்படியே ஆஃப் ஸ்லீப்பிங்ல அப்படியே எல்லாம் ட்ரை பண்றீங்க. உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆஃப் ஸ்லீப்பிங்ல ஏதோ தெரியற மாதிரி ஃபீல் ஆகுது. இது ட்ரீமா ரியலான்னு உங்களுக்கு ரியலைஸ் பண்ற கூட டைம் இல்லை. ஒரு பர்சன் உங்க நெக்ல ஹேண்ட் வச்ச மாதிரி உங்க மேல ஓவரா இருக்காங்க. வந்துட்டு நிலா நீதானே பேசி தெரிய மாட்டேது, அதிகமா குடிக்கூடாதுன்னு இருக்க சொன்னாங்க, கேட்டனா கையாடு எனக்கு இந்த மாதிரி கை வச்சா பிடிக்காது சானியா அப்படின்ற மாதிரி நீங்க அந்த கையை தட்ட ட்ரை பண்றீங்க. பட் உங்களுக்கு கையை தட்ட ட்ரை பண்ணாலும் அதை தட்ட முடியல. நீங்க வந்துட்டு கண்ணத்தெல்லாம் கை வச்சு தடவாதடி அப்படின்ற மாதிரி நீங்க எழுதுறீங்க. அதனால இப்பவும் ஒரு மாதிரி மக்களாதான் ஃபேஸ் தெரியுது. நீங்க வந்துட்டு ஓ அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே நிலா ஆச்சும் ஒண்ணு அப்படின்றீங்க. அப்படியே நீங்க புலம்பிட்டு இருக்கீங்க. அந்த பர்சன் உங்க கிட்ட வராங்க. இவ்வளவு கிட்ட ஏண்டி வர சனியா அப்படின்றீங்க. கிட்ட வராது வெறுப்பாவது, நான் வச்சு என்ன பண்ற அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு டென்ஷன்ல அப்படியே கண்ணெல்லாம் கசக்கிட்டு எல்லாம் ட்ரை பண்றீங்க. பட் உங்களால எழவே முடியல. ஒரு மாதிரி இப்ப கொஞ்சம் தெளிவா இருக்கு. அது பொண்ணு இல்ல, ஏதோ ஒரு பையன். ஸ்ரீ இல்ல ஜாக் கரம்ப முடிச்சவனுங்களா, உங்க லவர் பக்கத்துல இருக்காங்க, அவங்களுக்கு கட்டி பிடிங்களா சனினுங்களா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து அப்படியே கத்துறீங்க. ஏன்னா மாத்தி என்ன பண்ற மாதிரி அப்படி ஃபீல் ஆயிட்டீங்களா என்னவோ அப்படின்ற மாதிரி. நான் இல்லடா சனினுங்களா பக்கத்துல பாரு பொறுக்கி அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த பர்சன் உங்க கிட்ட வந்துட்டே இருக்காங்க. வந்துட்டு அடிச்சுன்னு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நீங்க கையை எடுத்து ஊங்குறீங்க. பட் அடிக்கிறீங்க, கை இது மேலேயே படல. நான் அடி விழ மாட்டுது. என்ன எந்த கிஸ் பண்றீங்க லூசுங்களா, யாரா நீ சாக்காஸ்டியாடா பைத்தியக்காரா பக்கத்துல இருக்காடா, ஏந்தாடா அசிங்கமா கேப்பாளுங்கடா டே நான் இல்லடா அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு மகள சொல்லிட்டு இருக்கீங்க. பேபி ஐம் நாட் யோர் ஸ்ரீ அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட். பேபியா பேபி நாய் பண்ணின்னு என்னடா அது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு இது மாதிரிலாம் பிடிக்காது. ஓ ஹனி எனக்கு அப்படி கூப்பிட்டா பிடிக்காதா அப்படின்ற மாதிரி அகேன் ஒரு சவுண்ட். ஹனியா தேனு மயிறு மானு நீ யாரா நீ லூசு அப்படின்ற மாதிரி நீங்க வந்து தெளிவா பார்க்க ட்ரை பண்ணீங்க. உங்களால பார்க்கவே முடியல. மக்களாதான் தெரியுது ஃபேஸ். நீங்க தூக்கத்துல இருக்கீங்களா முழிச்சிருக்கீங்களா என்ன கண்டாவே தெரியல. மண்டையில வந்துட்டு ஹேண்ட் வச்சுட்டு அப்படி முடிய பிச்சுக்கிறீங்க. இங்க பாரு நான் ஹனி பேபி எதுவுமே இல்லை என்ன விட்டுருன்னு அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. நீங்க குடிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுதா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியல. ஏதோ 2 கட்டால போயிட்டு இருக்கு. வந்துட்டு
ஓ அப்படின்னுட்டு நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு நீங்க பார்க்க ட்ரை பண்றீங்க. அது என்னன்னு தெரியுது. பட் அது உங்களுக்கு பழக்கப்பட்ட மூஞ்சி இல்ல. வந்துட்டு ஆறானே திருடனா, போலீஸ், என் வீட்டுல திருடவன். நான் திருடலாம் இல்லடி அப்படின்றான். பின்ன யாரா நீ? நீ இங்க பாரு ஒயான், look at me. I'm Taeyang. Taeyang? Who are you? அப்படின்னு மாதிரி கேக்குறீங்க. நீ தானே என்ன கூப்பிட்டனா? நான் எப்படா உன்னை கூப்பிட்டேன்? நீ யாருன்னே தெரியாது. இப்பதான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேரை கேக்குறேன் அப்படின்னு மாதிரி நீங்க சொல்றீங்க. நீ தானே என்ன கூப்பிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட். நான் ஏன் கூப்பிட்டு போறேன் உன்ன அப்படின்னு மாதிரி கேக்குறீங்க. நீ தாண்டி என்ன கூப்பிட்ட அப்படின்னு ஒரு சவுண்ட். நான் கூப்பிடல, நீ தான் கூப்பிட்ட. மீனை தானே கூப்பிட்ட. யானா இருக்கீங்களா? நான் கான்டாக்ட் பண்ணலாமான்னு. எனக்கு உன் கூட கான்டாக்ட் பண்றதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒயான் என்ன பாரு நீ அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட். வந்துட்டு இங்க பாரு, நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது, எனக்கு உன் ஃபேஸ் கூட தெளிவா தெரிய மாட்டேங்குதுடா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. அதுக்குதான் ஓவரா குடிக்க கூடாதுன்றது. இவ்வளவு குடிப்பியாடி அப்படின்ற மாதிரி கேக்குறான். யாரா நீ என்ன டீ போட்டு கூப்பிடுறதுக்கு அப்படின்ற மாதிரி திருப்பி நீங்க அடிக்கிறதுக்கு கை வாங்கி காத்துல விசுறீங்க. பட் அடி விழ மாட்டேது. என்னடா உன்னை அடிக்க கூட முடியலையே அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கேக்குறீங்க. என்ன எப்படி பேபி அடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட். உன்னை எப்படி அடிக்க முடியுமா? தோ அடிக்கிறேன் பாரா அப்படின்ற மாதிரி நீங்க திருப்பி கைய காத்துல விசிறிட்டு இருக்கீங்க. திருப்பி அடிக்க முடியல. என்னடா அது கொடுமையா போச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம். நான் தான் சொன்னல பேபி, என்ன அடிக்கலாம் முடியாது. முன்னே சொல்லிட்டேன், என்ன பேபி கீபி என்னன்னா அவ்வளவுதான் உனக்கு அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. சரி ஓகே ஒயான், இப்படி கூப்பிட்டா நல்லா இல்லடி. தீபோட்டு கூப்பிட்ட. நீ யாரா? யார் அப்படின்ற மாதிரி நீ கேக்குறீங்க. நான் தயாங். எனக்கு தயாங்கனா யாருன்னு தெரியாதுடா அப்படின்னு மாதிரி நீங்க வந்து சத்தமா சொல்றீங்க. வந்துட்டு நான் என்ன பண்றது? இவ்வளவு கேள்வி கேட்டேன். என்கிட்ட என் நேம கேட்டியா ஒரு டைம் ஆச்சும்? என் பேரை கேட்கணும்னு உனக்கு எண்ணமே இல்லை அப்படின்ற மாதிரி மூஞ்சி திருப்பிக்கிறான். என்னடா இவன் யாருன்னு தெரியல, நம்ம கிட்ட கோச்சிக்கிறான். இங்க மாதிரி கோச்சினியா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. இந்த வரைக்குமே அவன் பேஸே உங்களுக்கு தெளிவா தெரியல. நீங்க அவன்கிட்ட கன்சென்ட் எல்லாம் காட்டுறீங்க. இப்ப என்ன கோச்சினியா அப்படின்னுட்டு. ஆமா நான் ரொம்ப கோவமா இருக்கேன். சரி பட்டு கோச்சிக்காதே, இங்க திரும்பி யார் நீ அப்படின்னு மாதிரி கேக்குறீங்க. வந்துட்டு மை நேம் இஸ் கிம் டயாங் அப்படின்றான். ஓகே, அதுக்கு என்னப்ப? எனக்கு 25 வயசு ஆகுது. ஓ ஆச்சா அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. ஆச்சு அப்படின்னு மாதிரி சொல்றான். ஓகே, உனக்கு என்ன வயசு ஆகுது அப்படின்னு மாதிரி கேக்குறான். என்னங்க 24 அப்படின்னு மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. குட் அப்படின்னு மாதிரி சொல்றான். தேங்க்யூ அப்படின்னு மாதிரி நீங்க சொல்றீங்க. இந்த மாதிரிக்குமே உன் ஃபேஸ் நீங்க ஒழுங்கா உன் ஃபேஸ் எனக்கு ஒழுங்காவே தெரிய மாட்டேங்குதுரா அப்படின்னு மாதிரி நீங்க சொல்றீங்க. என்ன தாபாத்தி கூப்பிடாது, எனக்கு பிடிக்காது. என்னை விட கலெக்டர் பெரிய ஆளு அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. நான் பெரிய பையன் தாண்டி உன்னை விட அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்படி என்ன டீ பாட்டு கூப்பிடாத அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஓகே, நான் டீ பாட்டு கூப்பிடல. அணின்னு கூப்பிட்ட? அணி பண்ணிலாம் கூப்பிட்ட அவள்தான் அப்படின்னு மாதிரி நீங்க சொல்றீங்க. சரி பொண்டாட்டி அப்படின்னு. பொண்டாட்டியா? சனியா எப்படியோ ஓய்ஞ்சு போ அப்படின்னு மாதிரி நீங்க சொல்றீங்க. சரி பொண்டாட்டி, என்னை கூப்பிட்டல. நான் உன்னை கூப்பிடலடா. ஓஜா போர்டுல என்ன கூப்பிட்டல்ல அப்படின்றான். ஓஜா போர்டு? ஆமா என் கட்டில கிழக்குது அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. அல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து என்ன கூப்பிட்டல, உன்னைய நான் கூப்பிட்ட போறேன் அப்படின்னு மாதிரி கேக்குறீங்க. என்ன கூப்பிட்ட, நான் வந்தேன், என்கிட்ட நீ கேள்வி கேட்ட, உனக்கு லவ் இருக்கான்னு கேட்டியா? உனக்கு லவ் இருக்கா அப்படின்னு மாதிரி கேக்குறீங்க. பிஃபோர் ஐ டிட் நாட் ஹாவ், பட் ஐ ஹாவ் நவ் அப்படின்ற மாதிரி சொல்றான்.
இதை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்னு மாதிரி யோசிக்கிறீங்க. உங்களுக்கு டக்குன்னு எதுவுமே ஞாபகம் சிங்க் ஆகல. வந்துட்டு ஓ யார் அது அப்படின்னு மாதிரி கேக்குறீங்க. யூ ஆ நீ தாண்டி பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட். என்ன நானா உன் லவ்வா அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. உன் ஃபேஸ் எனக்கு ஒழுங்கா தெரியல. உன்ட்டெல்லாம் எப்படா நீ என்ன லவ் பண்ற சொன்னா நான் நம்புவானாடா? என்ன பத்தா பைத்தா மாத்தேத்தா அப்படின்னு மாதிரி நீங்க கேக்குறீங்க. அவன் வந்துட்டு சிரிக்கிறான். சிரிக்காத அப்படின்னு மாதிரி நீங்க சொல்றீங்க. ஓகே தெரியல, வெயிட் இப்ப தெரியும் அப்படின்ற மாதிரி அவன் அகைன் உங்களை கிஸ் பண்றான். இந்த டைம் உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணை மூடிடுறீங்க, ஃபீல் பண்றீங்க அந்த கிஸ்ஸை. உங்களால ஃபீல் பண்ண முடியுது. அப்படி நீங்க வந்து என்னடா சும்மா சும்மா கேசு கேசு பண்ற அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இப்ப கண்ணை திறந்து ஒழுங்கா பாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். கண்ணை திறந்து பாக்குறீங்க, செம்ம அழகா இருக்கான். யாரா நீ இவ்வளோ அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க. வாயத்தை வந்து கண்ணெல்லாம் அப்படியே வெளியே வந்துடும் போல, அவ்வளோ அழகா இருக்காம. யாரா நீ இவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னுட்டு ஐ ஆம் கிம் தயாங். ஓ அப்புறம் அப்படின்றீங்க. என்ன கூப்பிட்டல, முன்ன கூப்பிட்ட அதுக்குன்னா அப்படின்னு மாதிரி கேக்குறீங்க. என் கூட நீ வரியா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அப்படின்றீங்க. என் கூட நீ வரியா? நான் தனியா போக எனக்கு விருப்பம் இல்ல, நீ வரியா ஓயான் பொண்டாடி கூட வரியா அப்படின்ற மாதிரி கேக்குறான். கூட எங்க அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. நான் எங்க போறேனோ அங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டு கேக்குறான். வந்துட்டு நான் வரமாட்டேன் போ அப்படின்னீங்க. தங்கல்ல புஜ்ஜில வாடி அம்மு அப்படின்ற மாதிரி உங்களை அக் பண்ணி மேல படுத்துட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி வெயிட்டா இருக்கு. சரி வெயிட்டா இருக்கடா நீ அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அப்படிதான் இருப்பேன், நான் எவ்வளோக்குள்ள கேஜ் இருக்கேன். ஒரு மனுஷன் ஒரு இவ்வளோ வெயிட் இருக்க ஒரு பாடி மேல வந்தா வெயிட்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓ அப்படியா சரி அப்படின்றீங்க. வந்துட்டு உங்க சீக் சொல்ல, பேபி கொடு வாடி நம்ம சேர்ந்தே போவோண்டி. நான் வரல அப்படின்றீங்க. தங்கல்ல என் பூச்சுல இங்க வாடி நீ என் கூட வாடி அப்படின்ற மாதிரி நீங்க உங்களை பார்த்து கூப்பிடுது. நீங்க வந்துட்டு ஏய் நான் வரல, நான் காலில் வட்டா அப்படின்றீங்க. இல்ல இப்பவே வா அப்படின்ற மாதிரி அவன் கூப்பிடுறான். எப்பல நான் போதையில இருக்கேன், எனக்கு தூக்கம் வருது, என்ன விடு அப்படின்றீங்க. எனக்கு வந்து பேபி ஐ லவ் யூ டி, நீ வாடி என் கூட வாடி நம்ம போலாண்டி அப்படின்ற மாதிரி உங்க ஹிப்போட உன்னோட ஹேண்ட் வச்சு ரப் பண்ணிக்கிட்டே உங்களை கேட்டுட்டு இருக்கான். உங்க ஹிப்ல நல்லா ஃபீல் ஆகுது அவன் ரப் பண்றது. அங்க ஏன்டா கை வச்சிருக்க, கை எடுத்துட்டு பேசுறா லூசு அப்படின்றீங்க. தங்கல்ல அம்மு இல்ல புஜ்ஜி இல்ல வாடி அம்மு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி உங்க நெக்ல கிஸ் பண்ணிக்கிட்டே உங்க செஸ்ட்ல அவன ஹேண்ட் வச்சு ரப் பண்ணிக்கிட்டே கேக்குறான். வர சொல்றதுக்கு ஏன்டா அதெல்லாம் பண்ற அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. ப்ளீஸ் டி பேபி என் கூடவே வரையா, என்னால தனியா இருக்க முடியல, என் அழகிடி வந்துடுறியா, புரிஞ்ச கூடயே வந்துடுறியா பொண்டாட்டி அப்படின்றான். நான் மார்னிங் வேணா வரேன்டா, இப்போ வரமாட்டேன், எனக்கு தூக்கம் வருதுடா அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு கண்ணை மூடிட்டு இப்போ வந்துட்டு அவன் டச் பண்றது மட்டும்தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அவன் இருக்கிறது உங்களுக்கு எப்படி சொல்றது, உங்களுக்கு கண்ணை மூடிட்டு இருக்கீங்க ஓகேவா தூக்கத்துல ஓகேவா. அவன் வந்துட்டு நீ வரல இப்போவே எல்லாம் பண்ண வேண்டிய ஒண்ணு அப்படின்ற மாதிரியே சொல்றான். என்னடா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நீங்க கோவத்துல கேக்குறீங்க. ஆர்டர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியே சொல்றான். ஏன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. நீதான் சொன்னல என்னை கூப்பிடும் போது என்னை ஃபீல் பண்ண சொன்னல, அதுக்கு சுத்திக்கிறவங்க எல்லாம் என்ன ஆர்டர் பண்ண சொல்றியா நீ கேட்டாங்கல்ல, நான் இப்ப பண்ணி காட்டுட்டா உனக்கு அப்ப ஃபீல் ஆகும்ல, அப்ப நீ கூட வருவல்ல பேபி அப்படின்ற மாதிரியே சொல்றான்.
டே லூஸு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இல்ல நான் பண்ணா நீ வருவேன் கூட, நான் பண்ணா நீ வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கடைன்னு அவனோட ஷர்ட் பேட்டர்ன் எல்லாம் ரிமூவ் பண்றான், உங்களோட ஷர்ட் எல்லாம் ரிமூவ் பண்றான். நீங்க அப்படியே தூக்கத்திலே வானாண்டா அப்படின்ற மாதிரி கையில எல்லாம் தட்டுறீங்க. பட் காத்துலயே உங்க கை பறக்குது. இவனை தொட வர முடியல. டே வானாண்டா, சட்டைய ஊட்டுறா, தொடாதரா, கைட்டாதரா, நான் காலில் வரேன்டா அப்படின்லாம் சொல்றீங்க. பட் அவன் ஷர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறான். இப்போ வந்துட்டு நீங்க வந்துட்டு மேல நெக்கடா தான் இருக்கீங்க. கீழே இப்ப பேண்ட் கிட்ட போயிட்டு பேண்ட்டை ரிமூவ் பண்றான். பேண்ட் விட்டுடுறா அப்படின்ற மாதிரி பேண்ட் பிடிக்கிறீங்க. தானும் தொறுக்குன்னு உருவிக்கிச்சு. ஏய் என்னடா பண்ற மெண்டல் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஏ செம்மையா இருக்க பேபி அப்படின்றான். டே மாதிரி பேசாதடா அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே பாக்குறீங்க. இப்ப திருப்பியும் உங்களுக்கு மக்களா தெரியுதவன் வந்துட்டு ஏ அழகா வானாண்டா அப்படின்றீங்க. ஏ நான் தானடி பொண்டாட்டி, என் கூட எப்படி நீ வரப்போற, நான் உன்னை கூட்டிட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ வந்துட்டு அம்மா நீங்க வரேன்டா, இதெல்லாம் வேணாண்டா, என் ட்ரெஸ் எல்லாம் நான் போட்டுக்கிறேன்டா ப்ளீஸ்டா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. பட் அவன் வந்துட்டு லெக்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அவன் வந்துட்டு நடுவில் வரான். டேய் கால் போடாதடா, ஸோ கால் தொடாதடா அப்படின்னீங்க. என்னடி வர்ற அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். கால் தொடாதடா அப்படின்றீங்க. தொடல டச் பண்ணிக்கிறேன் அப்படின்றான். ஏய் அந்த ஒன்னுடாண்டா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆனா நான் மட்டும் தாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு உங்க வாடிப்பெல்லாம் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். இங்க வந்துட்டு உங்களுக்கு செம்மையா சென்சேஷன் ஆகுது. உங்களால கண்ணே திறக்க முடியல. கண்ணை திறக்க ட்ரை பண்றீங்க, கண்ணை திறந்தாலும் உங்களுக்கு மக்களாதான் தெரியுது. அவன் ஃபேஸே ஒழுங்கா தெரியல. உங்களுக்கு அந்த கிஸ் பண்ணிட்டு அந்த ஒரு இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஒரு 2 minutes மட்டும்தான் அவன் கண்ணில் தெரிஞ்சிருப்பான். இது டைம் பூரா வெறும் மக்களாவே தெரியுது உங்களுக்கு. அவனை டச்சும் பண்ண முடியல, ஆனா அவன் டச் பண்றது உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுது. இப்போ அப்படியே உங்களை வந்துட்டு பயங்கரமா கிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். தென் உங்க செஸ்ட்ல வந்துட்டு லிக் பண்ணிட்டு சக் பண்ணிட்டு இருக்கான். பேபி பேபி இன்னும் முடியலடா, வேணாண்டா, நான் மார்னிங் வரேன்டா அப்படின்னுட்டு நீங்க வந்துட்டு ஹேண்ட் வச்சுட்டு ஒரு மாதிரி ரப் பண்ணீங்க. இப்போ அவனோட சில்கி ஹேர் உங்க கையில அப்படியே சிக்குது. நீங்க வந்துட்டு அப்படியே பிடிச்சிட்டு பேபி அப்படின்றீங்க. அவன் ஆனா ரப் பண்ண பேபி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஹேர்ல கை வச்சு ரப் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்றா. நீங்க ரப் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. சைக்கோ மாதிரி ஆகுது உங்களுக்கு. ஐயோ சாரி, ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். நீங்க அப்படியே ரப் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் வந்துட்டு பேபி லவ் யூடி அப்படின்றான். லவ் யூடா, வேணாண்டா, மார்னிங் நான் கூட வரேன்டா, இப்போ வேணாண்டா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அவன் ஆனா சக் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு உங்க லெக்ஸ் கிட்ட வந்திருப்பான் இல்லையா, அப்படியே உங்க லிப்ஸ்ல வந்துட்டு கிஸ் பண்றான். பேபி பழிக்குதுடா அப்படின்றீங்க. ஏ பேபி ஒன்றும் இல்லை ஒரு 5 minutes சரியாயிடும் அப்படின்றீங்க. அவன் இன்சைட் பண்ணியிருப்பான். அவங்களுக்கு செம்மையா பெயினாக இருக்கும். இப்போ அப்படியே இந்த மெக்கோஷேஷன் செம்மையா போகுது. செம்ம லவுடா நீங்க மூவ் பண்றீங்க, அப்படியே கத்துறீங்க வந்துட்டு. ஏ பேபி நோ கத்தாத அப்படின்றான். பேபி சூப்பரா இருக்குடா அப்படின்ற மாதிரிலாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படியே போயிட்டு இருக்கு சென்சேஷன்ல, அப்படியே போயிட்டு இருக்கு வந்துட்டு. அப்படியே ஹே ஒயான் 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 இந்திரி ஒயான் அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு வந்து ஒயான் இந்திரி விடிஞ்சிருச்சு, அம்மாவே வந்துருவாங்க இந்திரி. ஹே ஒயான் ஒயான் இந்திரி, நான் கிளம்பணும்டி, ஜாக்குக்கு வேலை இருக்காண்டி. ஆமா ஸ்ரீ கூட போறானிட்டு இருக்கான். ஏ ஒயான் கிளம்பணும்டி, வேலை வந்துச்சுடி, போன் பண்ணிட்டு இருக்காங்க, நான் அந்த நாயை கூட்டிட்டு போய் வீட்டுல. ஏய் நாயின்ற என்ன அப்படின்ற மாதிரி ஒரே சத்தமா இருக்கு. ஏய் கத்தாதீங்க அப்படின்ட்டு நீங்க வந்து என்னடா உங்களுக்குலாம் அப்படின்ற மாதிரி நீங்க ஏந்து கேக்குறீங்க. உங்களுக்கு இப்பயும் மகளாதான் தெரியுது. நானாவது எப்பத்தாலும் மகளாவே தெரியுது, என் கண்ணை செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி கண்ணை தொடச்சிட்டு எழுறீங்க. அவங்க 4 பேரும் உங்க முன்னாடி நிக்கிறாங்க. என்ன உங்களுக்குலாம் அப்படின்றீங்க. வீட்டுக்கு போகணும், நீ போவாங்க அப்படின்றீங்க. ஆமா அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. என்ன அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நீங்களாம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஓகேடி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி அவங்கெல்லாம் கிளம்புறாங்க. நீங்கள் வந்துட்டு ஓகே சொல்லிட்டு திருப்பியும் கவுந்து படுக்கிறீங்க. படுத்துக்கிட்டு
ம், ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அகைன் கண்ணை திறக்கிறீங்க. கண்ணை நல்லா முழிச்சு பாக்குறீங்க. சுத்தி உங்க ரூம்ல தான் இருக்கீங்க. ஆமா, தயாங் 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 தே தயாங் அப்படின்ற மாதிரி நீங்க சுத்தி சுத்தி பாக்குறீங்க. யாருமே இல்லை உங்க பக்கத்துல. நீங்க டக்குன்னு உங்க ட்ரெஸ் எல்லாம் இருக்கான்னு பாக்குறீங்க. நீங்க வந்துட்டு இன்னஸோட இருக்கீங்க. ஃபுல் ட்ரெஸ்லாம் போடல, இன்னஸோட இருக்கீங்க. ஷர்ட் பட்டன் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கு. கீழே பேண்ட் இல்ல, நீங்க இன்னர் மட்டும் போட்டுருக்கீங்க. உள்ள மேல வந்துட்டு இன்னர் போட்டிருக்கீங்க. மேல ஷர்ட் ரிமூவ், அத பட்டன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிருக்கு. லெக் வரைக்கும், அதான் உங்க ஹிப் வரைக்கும் பெட்ஷீட் கவர் பண்ணிருக்கு. நீங்க வந்துட்டு என்ன ஆச்சு தயாங் 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 அப்படின்னு மாதிரி திரும்பி திரும்பி பாக்குறீங்க. யாருமே இல்லை. ஒரு நிமிஷம், அது அது இது கனவா ரியலா அப்படின்ற மாதிரி நீங்க திரும்பி திரும்பி பாக்குறீங்க. உங்களுக்கு புரியல என்ன நடக்குதுன்னு. நீங்க அப்படியே திரும்பி திரும்பி பாக்குறீங்க. பேபி ஐயோ வேக் அப், நம்ம போலாமா அப்படின்ற மாதிரி உங்க ஹிப்ல ஒரு ஹேண்ட் இருக்கு. நீங்க அப்படியே கண்ணை நல்லா ரப் பண்ணிக்கிட்டே பாக்குறீங்க. பேபி போலாண்டி, வரேன்னு சொன்னல அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட். நீங்க அப்படியே திரும்புறீங்க. உங்களுக்கு அகேன் ஒரு மாதிரி மக்களா தெரியுது. அப்படியே நீங்க ஒழுங்கா பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படியே பிளாங்க் ஆகி தொம்பனு கீழே விழுறீங்க. கண்டினியூ. இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சிடலாம். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ணோம். அப்புறம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்துச்சா கொஞ்சம் மன்னிச்சிருங்க. ஓகேவா? பை. மிஸ் லவ் யூ ஆல். டேக் கேர். எழுத பார்த்துக்குங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கடா. பாய்.